கடகம் மாற்றம் ஒன்றே மாறாது. ஏன்னா நிறைய கடகராசிக்காரங்க பயந்தது என்னன்னா, ஐயோ அவ்வளவுதான் போச்சு, இனி சனி ஆட்டம் ஆரம்பிச்சோம் அப்படின்னு நினைச்சு பயங்கரமா பயந்தீங்க. பட் இப்போ அந்த கேது இருக்கக்கூடிய இந்த தருவாயில பேச்சுல மட்டும் கொஞ்சம் கடகம் மாற்றம் ஒன்றே மாறாதது. கடகராசிக்கு கடந்த ஒரு 3 வருஷமா பல கஷ்டம் பல துன்பம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மூச்சடைச்சு போய் நீங்கள் பேச முடியாத டைம் பீரியட்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். பட் இந்த மாதம் ஜூன் மாதம் என்ன மாதிரி கிரக நிலைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு கொடுங்க. கடகராசி காலச்சக்கரத்துடைய 4வது ராசி. இந்த ராசியோடைய அதிபன் சந்திரன். இப்போ நிறைய இன்டர்நெட்ல நீங்க எங்க திறந்து பார்த்தாலும் குரு பயிற்சி குரு பயிற்சி குரு பயிற்சி அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இந்த குரு யாருக்கு நல்லது செய்யறாரோ இல்லையோ 3 ராசிக்கு சூப்பர். முதல்ல கடகம், அடுத்து விருச்சகம், அடுத்து மீனம். ஏன்னா இந்த குருவோட பார்வை விருச்சக வீட்டுக்கு 5ஆம் பார்வையின் மூலியமாக கனெக்ட் பண்றாரு, 9ஆம் பார்வையின் மூலியமாக மீனத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்போ கடகராசியில நீங்க பிறந்திருந்தாலும் சரி, விருச்சக ராசியில நீங்க இருந்தாலும் சரி, மீன ராசிகள் இருந்தாலும் சரி, அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்க தாங்க ராஜா. ஸோ அது நீங்க நான் எங்க வேணாலும் இதை சொல்லுவேன், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போறீங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பிரதிபலன் நம்மளுக்கு கிடைக்கணும்ல, அதுதான் கடகம் எப்பயுமே இயங்கும். ஏன்னா கடகம் எப்பயுமே அடுத்தவங்களுக்காக வாழும். கடகத்தோட சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? நண்டு எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி கடகராசியில் இருக்கணும், தனியாக விட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க. குடும்பத்தோடு இருக்கணும், நண்பர்களோட இருக்கணும், ஒன்றா இருக்கணும், கூடி வாழணும், ஒன்றா இருக்கணும். அந்த குடும்பம் அப்படின்றது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி தான். அதை விட்டு என்னைக்கு வெளியே வர்றாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஸோ குடும்பத்தை முன்னிறுத்தி வாழக்கூடியவங்க தான் கடகம். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் கரியர் எப்படி இருக்க போகுது? கரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ராசிக்கு 10ல் போய் செவ்வாய் உட்காந்துருக்காருங்க. ஸோ ராசிக்கு 10ல் செவ்வாய் உட்காந்தாலே, அதுவும் செவ்வாய் மாதிரி ஒரு தைரிய வீரியத்துக்கு உண்டான ஒரு கிரகம் செவ்வாயே போய் 10ல் உட்காரும்போது இனி உங்களை யாரும் புறம் பேச முடியாது. யார் உங்களை ஏதாவது பேசினாலும் நேராக ஸ்ட்ரைட்டாக அடிப்பீங்க. யார் என்ன பேசுகிறா பார்த்துக்கலாம், தைரியமாக நம்ம நிற்போம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறது செவ்வாய். இந்த மாதம் கரியரில் உங்களுக்கு மேஜரான ஷிஃப்ட்டை கொடுப்பாரு கண்டிப்பான முறையில். ஏதாவது உங்களுக்கு கரியர் ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பண்ணணும். ஏன்னா செவ்வாய் 10ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீடை வர பார்க்குறாரு. ஸோ 4ஆம் வீடு அப்படின்றது உங்களுக்கு துளாராசி அகைன் வரும். அந்த வீடு அவர் கான்டாக்டில் வைக்கிறாரு. ஸோ 10லேருந்து 4ஆம் வீடை பார்க்கும்போது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க எனக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்த்தது போதுங்க, நான் நிறைய உழைச்சி கொட்டிட்டேங்க, நான் மாடாக தேஞ்சு போயிட்டேன், எனக்கு ஆனாலும் எனக்கு ஒரு சேலரி ஹைக்கு கிடைக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வழியே விட மாட்டுறாங்க, இல்லை என் வாழ்க்கையே தொலைச்சிருவோம் போல இருக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்த்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் ஜூன் மாதம் 2வது வாரத்துலேருந்து எழுதி வச்சுக்கோங்க, அருமையான ஒரு மாதமாக அமைய போகுது. ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆஃப் பிளேஸுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் இதை பண்ணுவார். யார் பண்ணுறாங்களோ இல்லையோ செவ்வாய் பண்ணுவார். இன்னொரு நல்ல விஷயம், நீங்கள் அஷ்டம சனிலேருந்து வெளியே வந்தது. ஏன்னா நிறைய கடகராசிக்காரங்க பயந்தது என்னன்னா, ஐயோ அவ்வளோதான் போச்சு, இனி சனி ஆட்டம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சி பயங்கரமாக பயந்தீங்க. பட் இப்போ அந்த பயம்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு என்னதான் சனி எதிரியாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு குரு வந்துட்டார்ல, ராசிக்கு குரு வந்துட்டார்ல, இனி நம்மளை தொடர்றதுக்கு யாரும் இல்லை. அந்த தைரியத்தில் நீங்கள் இந்த ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்த்தாக இந்த ஜூன் மந்த்தை பாருங்கள். அடுத்த ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது? கடகராசி குடும்பம் தான் எல்லாமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக எதையுமே தியாகம் பண்ணக்கூடியவங்க தான். யாராவது ஏதாவது கேட்டால் கூட ஃபஸ்ட்டு அவங்க வாயிலேருந்து வர்றது என்ன வேணும் உனக்கு சாப்பிட வாங்கி கொடு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு பண்ணுறேன், நான் உனக்கு சேவ் பண்ணுறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எல்லாத்தையுமே ஒரு 360 டிகிரியில் எல்லாரையுமே ஒரு கண்ட்ரோல்னு சொல்ல முடியாதுங்க. இந்த இடத்துல எல்லாரையுமே பராமரிக்க தெரிஞ்சவங்க தாங்க அவங்க.
ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 60 வயசு தாத்தா வரைக்கும் எல்லாரையும் ஒரு கூட்டு குடும்பமாக வச்சு வாழக்கூடிய நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் இவங்க. அந்த வகையில் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ கேது இருக்கக்கூடிய இந்த தருவாயில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவோட எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லை, சுபகிரக பார்வையும் இல்லை. ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களால், அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, வார்த்தையை நம்ம திரும்பி வாங்க முடியாது. இப்போ நம்ம ஒன்று பேசிட்டோன்னா அந்த வார்த்தையை நம்மளால திரும்பி வாங்கவே முடியாது. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னுவாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்க? இப்போது உடம்புல வந்து ஒரு தீக்காயம் பட்டுச்சுன்னா கூட அது டக்குன்னு ஆறி போயிடும். ஆனால் நீ பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் மனசில் வந்து அப்படியே அச்சாணி மாதிரி வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கடகராசிக்காரங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ நான் இப்படி பேசிட்டேனா, நான் இப்படி பண்ணிட்டேனா, ஐயோ இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சம் பேச்சை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தே ஆகணும் கண்டிப்பான முறையில். ஏன்னா அதனால சில விளைவுகளும் வரும். ஏன்னா 8ல் வர ராகு, சும்மாவே நம்மளுக்கு கண் திருஷ்டி அதிகம், சும்மாவே ஊர் நம்மளை அப்படி பார்க்கும். நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அந்த ஊரில் இருக்கவங்கலாம் நம்மளை வந்து ஏதோ நீ பெரிய கொலக்குத்தம் பண்ண மாதிரி, நீ ஏதோ ஒரு பாவத்தை பண்ண மாதிரி அப்படி தான் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், 4 பேருக்கு நல்லதை தான் செஞ்சுருப்போம். ஆனால் அந்த ஊர் நம்மளை அப்படி தான் பேசும். ஸோ 8ல் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த அசிங்கம் அவமானத்தெல்லாம் கொடுக்கும். கடகராசி எவ்வளோ தான் தாங்கிறது சொல்லுங்கள்? ஸோ ஃபேமிலியும் நம்ம தாங்கிட்டு இதையும் நம்ம தாங்கிட்டு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோதானுங்க அடி தாங்கிறது. ஸோ அதனால் இந்த மாதத்தில் 2 விஷயம். ஃபஸ்ட்டு பேசுகிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. 2வது விஷயம், 1000 கண்ணு நம்மளை பார்த்தாலும் நம்ம கரெக்டு தான் அப்படின்ற ஒரு தைரியமாக இந்த மாதம் நீங்கள் இருக்கலாம். படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது, எஜுகேஷன் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குமா, குழந்தைங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது கடகராசியை பொறுத்த வரைக்குமே 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கார். ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு 100% இருக்குன்னு என்னால் சொல்லவே முடியல. படிக்கிற பசங்க ஐம் ஸோ சாரி, ரொம்ப உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் சனியும் இப்போ இருக்கிறாரு, பட் ஆனால் இப்போ இன்னும் ஒரு 6 மாத காலம் வக்ரம் ஆயிடுவார், சரிங்களா? ஸோ வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகிடும். ஸோ அதோட உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரை பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 6 months கேப் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா சனி எப்பயுமே அவசரப்படுத்தி எதையுமே பண்ண சொல்லவே மாட்டார். பொறுமையாக நிதானமாக தான் ஒரு விஷயம் அவர்கிட்ட நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் நிதானமாக இருக்கும்போது மட்டும்தான் சில விஷயம் உங்களுக்கு வந்து கிராப் ஆகி நிற்கும். ஸோ நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு அதெல்லாம் பிளான் பண்ணுங்க. இந்த ஜூன் மாதம் அதெல்லாம் தவிர்த்துடலாம். நெக்ஸ்ட் இயர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருப்பாங்க. இப்போவே அவசரப்பட வேண்டாம். நம்மளோட எண்ணங்கள் கண்டிப்பாக நடக்க தான் போகுது, பட் இப்போவே அவசரப்பட்டு எதையுமே பண்ண வேணாம். கொஞ்சம் ஆற போட்டு கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஸோ மொத்தத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் குரு பகவான் உச்சமாகக்கூடிய இந்த தருணத்தில், தேவகுரு அப்படின்றது ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான ஒரு கிரகம். அவர் தான் வந்து முதன்மையான ஒரு கிரகமாக நம்ம பார்க்குறோம். சூரியன் தான் முதன்மையான ஒரு கிரகம், பட் ஆனாலும் தேவகுரு ப்ரஹஸ்பதி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஏன்னா ஒரு ராஜாவே போயிட்டு குரு கிட்ட தான் அட்வைஸ் கேட்பார். குருவே சரணம்னு சொல்லிட்டு காலில் விழுறது, ராஜாவே போகும்போது மக்களாகிய நம்மெல்லாம் ஏமாத்திரம், சரிங்களா? அப்போது குரு பகவானுக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானமானது, இந்த இடத்துல ஸ்தான பலமானது கிரியேட் ஆகுது. அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த வாய்ப்பு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஸோ இப்போ இதையே கிராப் பண்ணி பயன்படுத்தி உங்கள் கரியர், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் வந்து முன்னாடி வந்துருங்க. மிதுன ராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படினா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.